தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி. அன்பர்கள் அடியார்கள் மீண்டும் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த அட்டாச்மெண்ட் தியரி பற்றி ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த அட்டாச்மெண்ட் தியரிங்கிறது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. மனிதன் என்பவன் பஞ்சபூதத்தால் உருவானது. இங்கே பாருங்கள், இது நிலம், நல்லா பாருங்கள், நிலம், இது நீர், இது நெருப்பு, மன்னிக்கவும், இது நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம். நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இது நிலம், மோதிர விரல் நிலம், சுண்டு கடைசி விரல் நீர், இந்த கட்ட விரல் நெருப்பு, இந்த ஆள்காட்டி விரல் காற்று, இந்த பெருவிரல் ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களில் உருவானவன் தான் மனிதன். இது நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஒரு எலிமெண்ட் 5 எலிமெண்ட்டால் தான் நம்ம உருவாயிருக்கிறோம். இந்த 5 பஞ்சபூதங்களும் இறைவன் நம்ம கொடுத்த பெரும் வரம். இது நான் திருவாசகத்தினுடைய நம்ம சொல்லலாம். இன்னொரு பதிவு நான் தெளிவாக வழக்கமாக கொடுக்குறேன். இந்த பஞ்சபூதங்களை எப்படி நாம் வழிநடத்த வேண்டும், அவ்வளோதாங்க. இந்த இறைவன் தந்த இந்த பஞ்சபூதங்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த பஞ்சபூதங்களை ஒன்றாக வைத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் நல்ல செயல்களை நாம் செய்யணும். எப்படி நமக்கு நம்ம நல்ல செயலை செய்யணுமோ மற்றவங்களுக்கும் நம்ம அதே செயல்களை செய்யணும், அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், அட்டாச்மெண்ட்னால் நமக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களோடு நாம் இணைந்து இந்த பஞ்சபூதங்களை நன்றாக தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு நன்மைகளை பெற்று பலருக்கும் தர வேண்டும். பாருங்கள், நம்ம 10ஆம் திருமுறை நம்மளுடைய திருமூல நாயனார் சொல்லி பார்த்தோம். யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் வான் பெற்று நின்ற மறைபொருள் சொல்லிடின் தான் பற்ற தலைப்படும் நாராயணன். இந்த யான் பெற்ற இன்பம் என்பது இறை இன்பத்தை பற்றி அவர் பேசுகிறார். சிற்றின்பத்தை பற்றி அவர் பேசலை. சிற்றின்பம் என்பது சில நொடியில் முடிந்துவிடும். பேரின்பம் என்பது நம் உயிர் உள்ளவரை ஆன்மா தொடர்ந்து கொண்டே செல்லும். அதனால் பேரின்ப வழியில் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னார். இந்த பஞ்சபூதங்களை தன்னுள் வைத்து அதனோடு இணைந்து அதோடு அட்டாச்மெண்ட் ஆகணும், மற்றோடு அட்டாச்மெண்ட் ஆகணும். வேறு பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.